ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாதா சாஹேப் பல்கே அப்படிங்கிறவரை பற்றி பார்க்க போகிறோம். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மலாம் ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக சினிமாலாம் பார்த்துட்ருக்கோம் இல்லையா? ஸோ இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்தவர் தான் அவர். இந்திய திரையுலக தந்தைன்னு சொல்கிறாங்க தாதா சாஹேப் பால்கே. பட் அவருடைய ஒரிஜினல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, துண்டிராஜ் கோவிந்த் பால்கே தான் அவரோட ஒரிஜினல் நேம். பட் திரையுலகத்தில் தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் பார்த்திங்கன்னா April 30 இன்றைக்கி தான் பிறந்திருக்காரு. 1870 பிறந்திருக்காரு. எங்கன்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் நாசிக்கில் பிறந்திருக்காரு. இந்த ரூபாய் நோட்டுக்கெல்லாம் அச்சடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அங்கே பர்த் ஆயிருக்காரு. அவருடைய காலேஜ் எஜுகேஷன் எங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் சர் ஜே ஆர்ட்ஸ் காலேஜில் அவர் படிச்சிருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா 1910 1914 வரைக்கும் பல திரைப்படங்களை உருவாக்கியிருக்காராம். அதாவது ரைட்டரும் அவர் தான், டைரக்ஷனுமே அவர் தான். பட் அப்போது இருந்த அந்த காலகட்டத்தில் உள்ள மூவிஸில் எதுலேயுமே பார்த்திங்கன்னா சவுண்டுமே இருக்காது. அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் தான், கலர்ஸும் கிடையாது. ஊமை படங்கள் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எப்போ ஒரு ஆக்ட்ரஸ்லாம் வச்சு ஒரு மூவி வந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு மூவி அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரே ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா யாருமே அவர் தேடி கண்டுபிடிக்கல. அவரோட ஃபேமிலியில் இருக்கிற 18 மெம்பர்ஸை வச்சே அவர் அந்த மூவியை எடுத்திருக்காராம். ஸோ இப்போது இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஹீரோ ஹீரோயினி அந்த மாதிரி சப் கேரக்டர்ஸ் எல்லாருமே சர்ச் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவர் எடுத்த அந்த ஃபஸ்ட்டு மூவியில் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மொத்தமே 18 மெம்பர்ஸ் நடிச்சிருக்காங்களாம். இதுதான் முதல் இந்திய திரைப்படம், ஒரு குடும்ப திரைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை தான். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ், அதுக்கப்புறம் கலர் மூவி, அதுக்கப்புறம் சவுண்டு எல்லாமே ஆட் பண்ணி இன்றைக்கி நம்ம சினிமா உலகத்தில் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம இவரை நினைவுகூரும் விதமாக தான் நான் இந்த தாதா சாஹேப் பால்கே அவரோட பர்த்டே அன்னைக்கு அவரை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Bye friends, good night.